ஒரு செக் டிஸார்டர் கேஸ் வந்து ஒய்ஃப் மேலே பதிவு பண்ணலாமா? ஹஸ்பண்ட் செக் இஷ்யூ பண்ணுறாரு. அந்த ஹஸ்பண்ட் இஷ்யூ பண்ண செக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாயிண்டாக இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாயிண்டாக லோன் வாங்குறாங்க. அந்த லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராமிசரி நோட்டில் 2 பேருமே கையெழுத்து போடுறாங்க. 2 பேரும் ஜாயிண்டாக வாங்குறாங்க. அந்த கேஸில் வந்து அந்த ஜாயிண்டாக வாங்கின ப்ராமிசரி நோட்டில் பொறுத்த வரைக்கும் இது ஜாயிண்ட் லைபிலிட்டி. இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அதுவும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் இருக்காங்க. பட் செக் இஷ்யூடு பை ஹஸ்பண்ட் பட் நாட் பை த ஒய்ஃபு. இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸில் ஒய்ஃபையும் அக்யூஸ்டாக சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா? இதுதான் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ரிப்போர்ட் ஆன பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டில் ரிப்போர்ட் ஆன 2023 லக்னோ லைவ்லா PH 249 ரிப்போர்ட் ஆன ஒரு கேஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஷாலு அரோரா வெர்சஸ் தானோ பாத்தியா இந்த கேஸ் தான். வணக்கம், நான் உங்கள் ரசிகா கலை. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து கடன் வாங்குறாங்க இந்த கேஸில். அதில் பார்த்தா ஜாயிண்ட் லைபிலிட்டிஸ் அந்த ப்ராமிசரி நோட்டை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் லைபிலிட்டி. 2 பேர் தான் கடன் வாங்குறாங்க, 2 பேர் தான் திருப்பி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா செக் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த செக் இஷ்யூ பேங்க் அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஜாயிண்ட் அக்கௌண்ட், 2 பேருமே அந்த அக்கௌண்ட் ஹோல்டர். இப்போ இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா அந்த செக்கில் சைன் பண்ணது வந்து ஹஸ்பண்ட் தான் சைன் பண்ணுறாரு. ஹஸ்பண்ட் தான் செக் இஷ்யூ பண்ணுறாரு. ஒய்ஃபு அதில் சிக்னேட்டரி கிடையாது. இப்போ இந்த மாதிரி கேஸ் சுச்சுவேஷனில் இந்த அக்யூஸ்டையும் ஒய்ஃபையும் பார்ட்டியாக சேர்த்து கேஸ் போட முடியுமா, 138 போட முடியுமா அப்படின்றது தான் அந்த கேஸில் டிசைட் ஆகுது. கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க, ஒய்ஃப் மேலேயும் போடுறாங்க. ஸோ அக்யூஸ்ட் 1 வந்து ஹஸ்பண்டு, அக்யூஸ்ட் 2 வந்து ஒய்ஃப். இப்போ இந்த கேஸ் தான் வந்து பாட்னா பஞ்சாப் ஹைகோர்ட்டில் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டுக்கு வருது. குவாஷ் பண்ண சொல்லி அந்த ஒய்ஃப் ஃபைல் பண்ணுறாங்க. ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நான் செக்கை இஷ்யூ பண்ணல, செக்கில் நான் சைன் பண்ணல, என் மேலே கேஸு போட்டிருக்குது சரியில்லை அப்படின்றது அவங்களுடைய வாதம். கம்ப்ளைண்ட் வாதம் என்னென்னா அவங்க ஜாயிண்ட் லைபிலிட்டி ப்ராமிசரி நோட்டு கொடுத்துருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க, 2 பேரும் ஜாயிண்டாக தான் லைபிலிட்டி பண்ணியிருக்காங்க, ஜாயிண்ட் லைபிலிட்டி. பேங்க் அக்கௌண்ட்லேயும் அவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான், 2 பேரும் தான் அக்கௌண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. பட் சிக்னேச்சர் இவர் மட்டும் போட்டிருந்தாலும் நல்லா மெயின்டைன் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த கேஸை குவாஷ் பண்ணிட்டாங்க. குவாஷ் பண்ணி ஒய்ஃப் அதுலேருந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா, ஈவன் இன் கேஸ் ஆஃப் ஜாயிண்ட் லைபிலிட்டி, இன் கேஸ் ஆஃப் individual person, a person other than person who has drawn the check on the account maintained by him cannot be prosecuted for an offense under section 138. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைபிலிட்டி ஜாயிண்டாக இருக்கலாம், அக்கௌண்ட்டும் ஜாயிண்டாக இருக்கலாம். இண்டிவிஜுவலாக பேசினா இருக்க சமயத்தில் அந்த செக்கில் 2 பேரும் கையெழுத்து போடலைன்னா அந்த கையெழுத்து போடாத பேரை போட முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. எ பர்சன் ஹூ ஹாஸ் பீன் ஜாயிண்ட்லி லைபிள் டு பே த டெப்ட் cannot be prosecuted for section 138 of the Negotiable Instrument Act unless the account is jointly maintained and he was a signatory to the check. So இந்த செக்லேயும் சிக்னேட்டரியாக இருக்கணும், அக்கௌண்ட்டும் ஜாயிண்டாக இருக்கணும், லோனும் ஜாயிண்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கேஸ் மெயின்டைன் ஆகும் அப்படின்றது அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு 2023 லைவ்லா PH 249 ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த கேஸ் எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரசியாக் சட்டம் அறிவோம், ரசியாக் லா டியூப் அப்படின்ற 2 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சேனல் இருக்குது. தொடர்ந்து வீடியோ பார்த்து உங்கள் சட்ட அறிவை பெருக்கிங்க. நாலேஜ் இஸ் பவர். லீகல் நாலேஜ் நாட் ஒன்லி வில் கிவ் யூ பவர் பட் இட் வில் ஆல்சோ ஹெல்ப் யூ த ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ். எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம சேனலை பார்த்து ஏராளமான வீடியோ இருக்குது, உங்கள் சந்தேகங்களை தீர்த்துங்க. அதையும் தாண்டி ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக லீகல் அட்வைஸ் ஆர் லீகல் கைடன்ஸ் தேவைப்பட்டதுன்னா ஆன்லைனில் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் டைம் பெர்மிட்ஸ், subject to my time and availability.
நான் உங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளோ சட்ட வழிகாட்டுதலோ முடிஞ்சால் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் ரசியா கலை.